மோசே மோசே கோவப்பட்டுட்டான் ஆண்டவர். வேற யாராவது கூப்பிடுங்க ஆண்டவர். இல்ல உன் வாயோடு இருப்பேன், என் வாய் சரியில்லை, உன் கையோடு இருப்பேன், வேற யாருன்னா பாருங்க ஆண்டவர். அவ்வளவுதான். அடுத்த நாள் பொழுது முடியும் போது அவனை கொன்றதுக்காக கர்த்தர் வந்தாருங்க. இங்க நிறைய புருஷன் இருக்கிறீங்க, உங்களை அன்னைக்கே கொண்டு இருக்கணும். ஏன் விட்டு வச்சா தெரியுமா? உடனே ஒரு முட்டி போட்டு பார்த்துருக்கு. ஒண்ணு உங்க மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களை புரியுதா உங்களுக்கு? அது ஒப்புக்கு ஜெபம் பண்ணதோ என்னமோ உங்க மேல உயிரை வச்சிருக்கா. இத்தனை எப்படியாவது இல்லைன்னா அன்னைக்கே பறி போட்டு எத்தனை புரியுது? கரெக்டா? ஆண்டவர் நினைப்பாதான். ஆதாம எப்படி நேசிக்கிறான், இங்க எப்படி சிப்போரா நேசிக்கிறான். இது என்னது? ஒண்ணு வந்தா இன்னொன்னு வர மாட்டேங்குது. வந்து எங்ககிட்ட என்ன சொல்றது தெரியுமா? அது குடிக்குதுயா. எப்படி அலோவ் பண்ணல நீங்க? உன்னை பற்றிய பயமும் அச்சமும் வானத்தின் கீழே இருக்கிற எல்லாருக்கும் உண்டாக தொடர்ந்து. நீ என்ன சாதாரண பிள்ளையா? நீ விளையாட்டு பிள்ளையா? நீ உன்னை பார்த்தாலே ஒரு பயம் வர்ற மாதிரி பண்ண வேணும். நோவாவுடைய பிள்ளைகளுக்கு மிருகங்களுக்கு பயம் வரும், ஆனா உன்னை பார்த்தா ஜனங்களுக்கு பயம் வரும். அவன் பிள்ளைகளுக்கு மிருகம். ஏன்னா என்ன ஜோடி ஜோடி ஜோடியா நிறைய மிருகம் இல்ல, ஜோடி ஜோடி ஜோடியா நிறைய மிருகம். சொல்லுங்க. ஆனா மோசே, நீ கானான் தேசத்துக்கு போற, சாதாரண வாழ்க்கை தான் வாழக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனோட முட்டி போட்டு பொருத்தனை பண்ணு. சீயோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கும். பொருத்தனைகள் செலுத்தும். முதல் கொம்பு துதிக்கணும், இரண்டாவது கொம்பு ஜெபிக்கணும், மூணாவது கொம்பு சர்ச்சுக்கு வர்றவன், நாலாவது கொம்பு ஆண்டவருக்கு ஜோடியா புரியுது? இனி வாழ்ந்து காட்டுவே அப்பா. ஒரு பைத்தியக்காரன் நடு ரோட்ல போறான். ராஜா சேரியட்ல ரத்னம் இறங்கி அந்த பைத்தியக்காரன் நடு ரோட்ல போறானே. இடியட், நான்சென்ஸ், ஸ்டூபிட். போய் சொல்லுங்கடா அவனுக்கு, நான் எப்படியா போவேன் ரோட்ல? ஒண்ணு ரெண்டு எஸ்காட்டுக்கு போய் அந்த பைத்தியக்காரன், பைத்தியம், இடியட், நான்சென்ஸ், லூசு, வரமா போ. அவன் கோவம் வந்துச்சு பைத்தியக்காரனுக்கு. நானா லூசு? நானா பைத்தியக்காரன்? ராத்திர உட்கார்ந்துருக்கானே அவன் பைத்தியக்காரன். எனக்கு வழி தெரியும், எனக்கு பாதை தெரியும், எனக்கு திசை தெரியும், மகாராஜாவை நகரம் தெரியும். அவர் ராஜா வந்தாலும் ஒண்ணு தெரியாது. போய் சொல்லுங்க. ராஜா அவன் போய் உங்களை லூஸ் சொல்றாங்க. என்னடா என்னையா சொன்னா? ஆமா ராஜா, லூசா, மண்ணாங்கட்டியா, ஒண்ணும் தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியுமா? என்னடா சொன்னாம? எனக்கு வழி தெரியும், பாதை தெரியும், திசை தெரியும், மகாராஜா நகரம் தெரியும். அவன் பார்த்தாதான்டா பைத்தியக்காரன். நம்ம தாத்தாவுக்கு வைத்தியம் பார்ப்பான்டா ராஜா. என்ன வழி என்ன இயேசு, பாதை என்ன பரிசுத்த பாதை, திசை என்ன வட திசை, மகாராஜா நகரம்னா பார்ப்போம். ராஜா நீங்க அப்படியே சொல்லுங்க தலைவரை, நான் ஒதுக்கி போறேன்னு போனான். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வழி காட்டுவேன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. பெரிய கொம்பாதீங்க. அங்க பாருங்க, ஒருத்தர் என்ன எப்படி முடிச்சு விட்டாதீங்க, அவங்க அப்படியே கூட்டுங்க. இன்னொரு முறை இந்த பக்கம் வந்தா நாங்க 300 பேர் கொண்ட ஒரு அரண்மனையை கட்டுறதுக்கு இடம் வாங்கிட்டோம்னு. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாம் பின்னால 300 பேர் ஜெயிச்சார். தாவீது பின்னால 300 பேர் நகரத்தை பிடிச்சார். கிதியோன் பின்னால 300 பேர் அந்த ஊரே பாதிச்சு. சொல்லுங்க. இது ஏதோ ரொம்ப பிரச்சனை இருக்கும் போது இந்த இடத்த வாங்கி இதை இப்படி பண்றதுக்குள்ள அவர் பாருங்க, ஒரு சாமின்னு வாயில கை வச்சு உட்கார்ந்துருக்காரு.
நீங்க பண்ற ஜபத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல 300 பேருக்குரிய அரண்மனையும் தீர்மானம் பண்றவங்க எழுந்து நின்று இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நானும் என் வீட்டாரும் கர்த்தர் உம்மை